வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜனவரி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: மாலத்தீவுக்கு தென்மேற்கு பகுதியில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதே வேளையில் கேரளாவுக்கு வடக்கு கேரளா மேற்கு பகுதி லட்சத்தீவுக்கும் கேரளாவுக்கும் ஈடுபட்ட இடத்தில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது. இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் தெற்காக பயணித்து குமரிக்கடல் வரை முன்னேறி வந்து தொடர்ந்து ஜனவரி 21ஆம் தேதி வரை கேரளாவுக்கும் கேரளா கடற்கரையோரங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அங்கங்கே ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு தெற்கே முன்னேறி வரும். அதிகாலை நேரங்களில் கேரளா கடற்கரையோரங்கள், மாலை நேரங்களில் கேரளா உள்பகுதி ஓரிரு இடங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிரு இடங்கள் மட்டுமே வரும் நாட்கள் ஜனவரி 21ஆம் தேதி வரை மழை கொடுக்கும் விதமாக இந்த நிகழ்வு தெற்கே முன்னேறி வரும். அதே வேளையில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது வரக்கூடிய நாட்களில். அதே வேளையில் கடந்த நாட்களில் இலங்கைக்கு கிழக்கு பகுதி ஒரு நிகழ்வு தீவிரமடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து இலங்கையில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தரையேறி செயலிழந்து இப்போது பெரும்பாலும் கொழும்பு, நீர்கொழும்பு இந்த மாகாணங்களில் தெற்கு பகுதி நிலை கொண்டுள்ளது. ஒரு நீண்ட சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது. இந்த வளிமண்டல சுழற்சி மேற்கே முன்னேறி செல்ல முடியாமல் தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்வு மாறி மாறி கடலிலும் நிலப்பரப்பிலும் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும். இந்த நிகழ்வு மேற்கே முன்னேறி வரும் பொழுதெல்லாம் இலங்கை தரை மீது ஒரு உயர் அழுத்தம் உருவாகி அதன் நிகழ்வுக்கு வளிமண்டல சுழற்சிக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி அடுத்தடுத்த உயர் அழுத்தம் உருவாகி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இந்த வளிமண்டல சுழற்சி மேற்கே முன்னேற முடியாமல் கடலிலும் நிலப்பரப்பிலும் மாறி மாறி அமைந்து கொண்டு தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்வு குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பில்லை. தொடர்ந்து இலங்கையிலும் மன்னார் வளைகுடா, தெற்கு மன்னார் வளைகுடா மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வால் இன்று ஒரு நாள் கிழக்கு காற்றை ஈர்த்து இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. இன்று பெரும்பாலும் கடலூர், புதுச்சேரி இந்த மாவட்டங்களுக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தென் மாவட்டங்களுக்கும் நேற்று பெரிய அளவில் மழை கிடைக்காவிட்டாலும் இன்று தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சில இடங்களை ஒதுக்கி சில இடங்களுக்கு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜனவரி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சீர்காழி, காரைக்கால், தஞ்சாவூர், திருவாரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்பது. இன்று வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். அதே வேளையில் அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்களில் ஓரிடங்களில் லேசான தூறல் அல்லது லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்கும். இன்று பரவலான மழைப்பொழிவாக டெல்டா மாவட்டங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. பெரும்பாலும் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, அரியலூர், மேலும் புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மயிலாடுதுறை, சீர்காழி, கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கும் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் திருவண்ணாமலை தெற்கு பகுதி, மேலும் கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு வடக்கு பகுதி பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களை ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் வேலூர், திருப்பதி இடப்பட்ட இடத்திலும் மிதமான முதல் சற்று கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருக்காற்று இணைவு இருக்கும் காரணமாக வேலூர், திருப்பதி இடப்பட்ட இடத்தில் மழை கிடைக்க வாய்ப்பது. அதே வேளையில் இன்று தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மதியத்துக்கு பிறகு மழை கிடைக்கும். ஆங்கங்கே மழை கிடைக்கும். லேசான முதல் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. சில இடங்களை ஒதுக்கி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. தென்காசி மாவட்டமாக இருந்தாலும் சரி, திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தாலும் சரி ஒதுக்கி மழை கிடைக்கும். உங்கள் அருகிலே ஒரு நல்ல மழைப்பொழிவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒதுக்க வாய்ப்புள்ளது. இப்படிப்பட்ட மழையாக இன்று மழை கிடைக்க வாய்ப்பது. மதியத்துக்கு பிறகு
மாலை நேரங்களில் மழை சற்று தீவிரமாக இருக்கும். ஆனால் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று மழைப்பொழிவு குறைவாகவே இருக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது தென் மாவட்டங்களுக்கு குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் பொள்ளாச்சி சுற்றுவட்டாரங்கள், உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டாரங்களும் பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். தாராபுரம் சுற்றுவட்டாரங்களும் பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தருமபுரி மாவட்டத்தில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைத்தாலும் சேலத்துக்கு கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கும் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் பெரம்பலூர் மாவட்டத்திலும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் மழை பெரும்பாலும் புதுச்சேரிக்கு தெற்கு, மேலும் திருப்பத்தூருக்கு தெற்கு இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். அதேவேளை தருமபுரிக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்கும். நீலகிரிக்கு தெற்கு அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான மிதமான மழை. இன்று உள் மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழை. அதே வேளையில் திருச்சி, அரியலூர், மேலும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மேலும் புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே கனமழை. மேலும் அதற்கு வடக்குள்ள பகுதி ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை. தென் மாவட்டங்களுக்கு மிதமான மழை, மிதமான முதல் சற்று கனமழை ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தென் மாவட்டங்களில் மதியத்துக்கு பிறகு மழை கிடைக்கும். அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் மதியத்துக்கு பிறகு மழை கிடைத்தாலும் இரவு வரை மழை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று இரவோடு இந்த சுற்றின் மழை நிறைவடையும். நாளை பெரும்பாலும் டெல்டா தென் மாவட்ட கடல் ஓரங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டுமே ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை பெரும்பாலான இடங்களில் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது, பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்கும். வருகிற நாட்களில் தொடர்ந்து ஜனவரி 15, 16, 17 தொடர்ந்து இரவு நேரங்களில் பனிப்பொழிவு, பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே அதிகரிக்கும். ஓரிரு டிகிரி செல்சியஸ் வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வறண்ட வானிலையை நிலவ வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை. அதேவேளையில் ஜனவரி 19 பிறகு கடுமையான பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் அந்தமான் அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகி மேற்கே முன்னேறி வந்து ஜனவரி 22 தமிழக கடலோரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கொடுக்கும். ஜனவரி 23 அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள், வெயில் வந்த பிறகு உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேலும் ஆந்திரா, கர்நாடகா என்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கொடுக்கும் பரவலாக. ஆனால் தென் மாவட்டங்களுக்கு ஜனவரி 24 மழை கொடுக்கும். தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜனவரி 24 மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 25 தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வளிமண்டல சுழற்சி நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 22 கடலோரங்கள், ஜனவரி 23 தமிழகத்தில் தென் மாவட்டங்கள் தவிர்த்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்கள் முழுவதுமே ஆந்திரா, கர்நாடகாவுக்கும் மழை கிடைக்கும். ஜனவரி 24 தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். ஜனவரி 25 தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள், மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டுமே மழை கொடுக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு நகரை பொறுத்து மழைப்பொழிவு அமையும். மீண்டும் படிப்படியாக பனிப்பொழிவு அதிகரிக்கும். ஜனவரி 26 பிறகு சுமத்ரா தீவுக்கு ஒரு காற்றுச்சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வு ஜனவரி 30 பிறகு அல்லது பிப்ரவரி முதல் வாரத்தில் அந்த நிகழ்வு தமிழகத்துக்கு மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தில் படிப்படியாக பனிப்பொழிவு அதிகரிக்கும். இடையிடையே நிகழ்வுகள் வந்து லேசான மிதமான மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வுகள் முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் வரும் நாட்கள் தமிழகத்தில் வெயில் ஓரிரு டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 15 பிறகு காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் தரைக்காற்று இன்று ஜனவரி 13 ஒரு நாள் மட்டுமே தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான தரைக்காற்று இருக்க வாய்ப்பது, பெரிய அளவில் இருக்க வாய்ப்பு. நாளை முதல் தரைக்காற்று குறைவாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வங்கக்கடலில் அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் மன்னார் வளைகுடா, குமரி கடலில் தொடர்ந்து காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டராகவும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும். ஆனால் ஜனவரி 15 பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் வருகிற நாட்களில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.